பித்தப்பை கல் அப்படின்னா என்னன்னா ஒரு ஹார்டான ஒரு டெபாசிட் எதுல இருக்குன்னா கால் பிளடர்ல கோலி லித்தியாசஸ் இல்லைன்னா அதுல இருந்து வர பைல் டக்ட் அது பேரு கோலி டாக்கோ லித்தியாசஸ். ஸோ இதுல வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு கொலஸ்ட்ரால் ஸ்டோனு, இன்னொன்னு பிக்மெண்ட் ஸ்டோன். ஒன்னா கொலஸ்ட்ராலோ இல்ல பிலிரூபினோ ஹை ஆகும் போது வர ஸ்டோன்ஸ். இந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா 80 to 90% காமன். அதே மாதிரி இது வெஸ்டர்ன் கம்யூனிட்டிஸ்ல தான் காமன். இதுல மெயினா கொலஸ்ட்ரால் தான் இருக்கும். இதோட கலர் பாத்தீங்கன்னா எல்லோ ஆர் டார்க் கிரீன் அந்த மாதிரி வரலாம். பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா 10 to 20% தான் காமன். நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் ஹீமோலைசிஸ் இன்ஃபெக்ஷன்லாம் யாருக்கு ரொம்ப காமனோ அந்த கம்யூனிட்டியில இது அதிகமாக காமனா இருக்கு. அதே போல இதுல வந்து மெயினா பிலிரூபின் கால்சியம் சால்ட்ஸ் எல்லாம் தான் அதுல இருக்கும். இது வந்து டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் இன் கலர். ஸோ இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா 3 ப்ராசஸ். ஒன்று சூப்பர் சேச்சுரேஷன் ஆஃப் பைல். பைலில் இருக்கிற கொலஸ்ட்ரால் பிலிரூபினை விட அதில் இருக்கிற அந்த சால்ட்ஸு பாஸ்போலிபிட்ஸ்லாம் கம்மியாக இருக்கும்போது இந்த கொலஸ்ட்ரால் பிலிரூபினோட அளவு அதிகமாகும் போது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நியூக்ளியேஷன் ஆஃப் கிறிஸ்டல். அந்த ஃபார்ம் ஆன எக்ஸஸாக இருக்கிற கொலஸ்ட்ரால் பைல்லாம் குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இம்பாக்ட் கால் பிளாடர் எம்டிங். அது வந்து சரியா அதோட செக்ரீஷனை கீழே இறக்கல அப்படின்னா அங்கேயே ஸ்டோர் ஆகிற மாதிரி ரொம்ப நாள் வச்சிருந்தா ஃபார்ம் ஆன கிறிஸ்டல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து அக்ரிகேட் ஆகி ஸ்டோன்ஸாக மாறுது. ஸோ இது எப்படி நேச்சுரலாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா பைல் வந்து லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகி வரும்போது வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸ், பிலிரூபின், கொலஸ்ட்ரால், பாஸ்போலிபிட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பைல் சால்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வருது. அது வரப்ப கால் பிளாடர்ல போனோன்னே இந்த ஒன்னா எக்ஸஸ் கொலஸ்ட்ராலோ பிலிரூபினோ இருந்தாவோ இல்ல அதை டிசால்வ் பண்ற அந்த பைல் சால்ட்ஸ் பாஸ்போலிபிட்ஸ் எல்லாம் கம்மியா இருந்தாவோ இந்த கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த நியூக்ளியேஷன் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் நடுவுல ஏதோ ஒரு மியூசின் பார்ட்டிகளோ இல்ல புரோட்டீனோ இருந்ததுன்னா அதை சுத்தி இந்த எக்ஸஸா இருக்க கொலஸ்ட்ரால் பிலிரூபின்லாம் கிறிஸ்டல்ஸா ஒட்ட ஆரம்பிக்குது. இது அப்படியே கிறிஸ்டல்ஸ் எல்லாம் க்ரோ ஆகி அக்ரிகேட் ஆகுது, ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. இது கூட கால் பிளாடர் ஹைப்போகைனட்டிசிட்டி, அதாவது கால் பிளாடர் எம்டிங் கிரேட் வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்னா அது ரொம்ப நேரம் அங்கேயே தங்கும் போது ஸ்டோன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய ஸ்டோனா நிறையாவும் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அது ரொம்ப அதுக்கு டைம் இருக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு, அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கனால. ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரே ஏஜ் தான், மோர் தென் 40 years. ரெண்டாவது ஃபீமேலுக்கு இது ரொம்ப ரொம்ப காமன். பித்தப்பை கல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபீமேல்ஸ் தான் வரும். அதே போல ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன், ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி எத்னிசிட்டி, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் கம்யூனிட்டிஸ்ல இது ரொம்ப காமனா இருக்கும். நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இது. மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ். நம்ம ஈஸ்ட்ரஜன் அதிகமா இருக்கும், அவங்களுக்கு வந்து அதிகமா கொலஸ்ட்ரால்ஸும் பைல் சால்ட்ஸ் கம்மியாகவும் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் ரொம்ப காமனா இருக்கும். இது யாருக்கெல்லாம்னா பிரெக்னன்சியில ஏற்கனவே ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பில மெனபாஸ்க்கு அப்புறம் ஈஸ்ட்ரஜன் எடுக்கிறவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸ், ஒபிசிட்டி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், டைப் 2 டயபெட்டிஸ், நல்லா டிஸ்லிபிடேமியா கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப காமன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயட்ரி அண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், நல்லா ஹை ஃபேட்டு ப்ராசஸ்டு ஃபுட்ஸாக எடுக்கிறவங்க, லோ ஃபைபர் டயட்டு, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலு, நல்ல ஃபேட் எல்லாம் அதிகமாக வச்சுருக்கவங்க, ஸோ ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸோடு இருக்கவங்க, அதிகமாக ஃபாஸ்டிங்கு, அடிக்கடி மீல்ஸை மிஸ் பண்ணுறவங்க, அது இல்லாமல் ரொம்ப கிராஷ் டயட் கண்ணாப்பின்னு சாப்பிட்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது காமனாக வரும். இது இல்லாமல் அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ரேர் தான். ஹீமோலைட்டிக் அனீமியா, அதில் என்னன்னா ரெட் பிளட் செல்ஸ் நிறைய அழியும், அப்போ நிறைய பிலிரூபின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பிக்மெண்ட் ஸ்டோன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கிரானிக் பிலியரி டிசீஸ், லிவர்ல வியாதியா இருக்கிறது, சிரோசிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது பைல் ப்ரொடக்ஷன் வந்து அப்நார்மலா ஆகிறது. அதே போல இந்த டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன், அதாவது என்னன்னா ரொம்ப உடம்பு முடியாம இருந்துட்டு வாய் வழியா சாப்பிட முடியாம ரொம்ப நாள் வந்து ட்ரிப் வழியாவே ஃபுட்டெல்லாம் பேரண்டல் நியூட்ரிஷனா போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உணவுல ஃபேட்டே இல்லாதனால கால் பிளாடர் வந்து ரிலீஸே பண்ணாது, அப்ப அது அப்படியே ஸ்டோர் ஆயிட்டே வரும். அது ஒரு காரணம். இன்னொன்னு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உங்களுக்கு ஈலியல் ரிசெக்ஷன் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன், அங்க வந்து இந்த பைல உரியற தன்மை கம்மியாகி நமக்கு என்ட்ரோஹெபாட்டிக் சர்க்குலேஷன்லாம் அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி மெடிகேஷன்ஸ், சில மெடிகேஷன்ஸ் ஆக்ட்ரியோடைடு, செப்ட்ராக்சோன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கால் ஸ்டோன் உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ பைல்லே பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கு, லித்தோஜெனிக் பைல், நான் லித்தோஜெனிக் பைல். லித்தோஜெனிக் பைல்னா அவங்களுக்கு நேச்சுரலாவே இந்த டெண்டன்சி இருக்கும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிலிரூபின்லாம் அதிகமா இருக்கும்,
பாஸ்போலிபிட்ஸ், பைல் சால்ஸ்லாம் கம்மியா இருக்கும். கேஸ்ட்ரிக் எம்டிங் அவங்களுக்கு இயல்பாவே ஸ்லோவா இருக்கும். நான் லித்தோஜெனிக் பைல்ங்கிறது கல் உருவாக்காத பைல். அவங்களுக்கு வந்து இது ப்ரொடெக்ஷனா இருக்கும். கல் ஃபார்ம் ஆகாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காம்போசிஷன்லாம் நார்மலா இருக்கும். கேஸ்ட்ரிக் எம்டியும் நார்மலா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பைல் சால்ஸ் உருவாகிறதுக்கான காரணங்கள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் காரணங்கள். இதுலயுமே பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் ஸ்டோன் அதிகமாக ஃபார்ம் ஆகலாம்னா 5Fs ஃபீமேல், ஃபர்டைல், ஃபேட்டு, 40 அண்ட் ஃபேர் காம்ப்ளெக்ஷன். ஏன்னா வெஸ்டர்ன் கம்யூனிட்டிஸ்ல தான் அது அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒபிசிட்டி, டிஸ்லிபிடிமியா, டைப் 2 டயபெட்டிஸ், இந்த மாதிரி மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ரொம்ப புவர் டயட் எடுப்பாங்க. அடிக்கடி விரதம் அந்த மாதிரி ஸ்கிப் பண்றது மீன்ஸ், இல்லை ரொம்ப கிராஷ் டயட் எடுக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலு, இது மாதிரி வாழ்க்கை முறை மாற்றம், மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் வருது. பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் வர்றது யாருக்கெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னா, ஏற்கனவே ஹீமோலைட்டிக் அனிமியா, லிவர் டிசீஸ், சிறுகுடல் வியாதிகள், அதே மாதிரி சில மருந்துகள் இதெல்லாம் எடுக்கிறனால பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பித்தப்பை கல் வந்தா நமக்கு என்ன பாதிப்பெல்லாம் வரலாம், மீண்டும் பேசலாம்.